ஸோ வணக்கம் மகளே. இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லதா கெட்டதா? எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? எப்படி யூஸ் பண்ணால் வந்துட்டு நல்லது? எப்படி யூஸ் பண்ணால் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது நமக்கு டேஞ்சராக வந்து பார்த்தோம்னா நமக்கு டிஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக டீனேஜர்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. நிறைய பேர் கிரெடிட் கார்டு நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் வந்து பார்த்தோம்னா மௌரியன். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல ஃபினான்ஸ் டாபிக் எல்லாமே கண்டிப்பாக நான் வீடியோவில் போடுவேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட் கார்டு. ஓகே. ஃபைன் 5 செகண்டில் வந்து பார்த்தோம்னா நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்தோம்னா கிரெடிட் கார்டுங்கிறது. ஓகே. டக்குன்னு ஒரு ஸ்வைப்பில் வந்து பார்த்தோம்னா வேலை முடிஞ்சிடும். நீங்கள் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணும்போது உங்கள் பேங்க் பேலன்ஸில் வந்து பார்த்தோம்னா கேஷ் இருந்தாலுமே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஓகேங்களா? அப்படி ஆனால் அந்த அமௌண்ட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, பேங்க் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க? மினிமம் டியூ ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ராப்பு. ஓகேங்களா? அது எப்படி அவங்க வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க? அதே மாதிரி கேஷ்பேக் கொடுத்துட்டு கூட பேங்க் எப்படி க்ரோர்ஸில் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிரெடிட் கார்டுடைய ஃபுல் ரியாலிட்டி தான் வந்து பார்க்க போகிறோம். கிரெடிட் கார்டுனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பேங்க் உங்களுக்கு டெம்பரரியாக லோன் கொடுக்குற ஒரு பிளாஸ்டிக் கார்டு தான் வந்து பார்த்தோம்னா ஒரு கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? அப்போது டெபிட் கார்டு அப்படின்னா உங்கள் ஓன் மணி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்கள் ஓன் மணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. கிரெடிட் கார்டு அப்படிங்கும்போது பேங்க்குடைய மணியை ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்புறமேட்டு ரீபே பண்ணுறீங்க. ஓகேங்களா? இதுதான் சிம்பிளான விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10Kல வந்து ஒரு மொபைல் வாங்குறீங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் இல்லை. பட் ஆனால் பேங்க்கு உங்களுடைய ஒரு பிஹாஃப் உடைய ஷாப்புக்கு வந்து பார்த்தோம்னா பேமெண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது மந்த் எண்டிங்கில் பில் வரும். ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணணும் நீங்கள். இப்போது ஸ்வைப் பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சிம்பிள் டிரான்சாக்ஷன் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ ஒரு 2Kக்கு வந்துட்டு க்ரோசரிஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போது 5 செகண்ட்ஸ்க்குள்ளே எல்லாமே நடந்துருது. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் 1 என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது வந்து மெஷின் பேங்க்குக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பும். இல்லை, அப்போது ரெக்வெஸ்ட் அனுப்புனாட்டி ஸ்டெப் 2ல என்ன நடக்கும் அப்படின்னா, பேங்க்கு செக் பண்ணும். லிமிட் இருக்கா? கார்டு ஆக்டிவ்ல இருக்கா? இல்லை ஃப்ராட் ஏதாவது நடக்குதா? அப்படிங்கிறத பற்றி அந்த டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கும். அப்போது அடுத்து ஸ்டெப் 3 என்ன பண்ணும் அப்படின்னா, அப்ரூவ்டு அப்படின்னா பேங்க் மெர்ச்சண்ட்டுக்கு அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிடும். அப்போது அதாவது ஸ்டெப் 4 அப்படிங்கும்போது நீங்கள் பேங்க்குக்கு டெப்த்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிடுவீங்க. அப்போ ரியாலிட்டியில் ஷாப்புக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. பேங்க் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போது கிரெடிட்டில் லிமிட்டு எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்க் உங்கள் சேலரி, பேங்க்குடைய ஹிஸ்ட்ரி, சிபில் ஸ்கோரு, அதேமாதிரி ரீபேமெண்ட் பிஹேவியரு, ஏஜு, அதே மாதிரி ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸு, இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா பார்த்துட்டு லிமிட் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 20K. ஓகேங்களா? 20K சேலரிடு பர்சனுக்கு வந்து பார்த்தோம்னா 2 lakhs. அப்போது ஹை இன்கம்க்கு வந்து பார்த்தோம்னா 10 lakhs. ஓகேங்களா? அப்போது பேங்க் என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த பர்சனுக்கு எல்லாமே சேஃபாக ரீபே பண்ணுவாங்களா? ஓகேங்களா? பண்ணிடுவாங்களா? அப்படிங்கிறத அதுக்கு பேஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் லிமிட்டு. ஓகேங்களா? இப்போது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. மோஸ்ட் ஆஃப் தி கிரெடிட் கார்ட்ஸ் யூஸருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 45 to 55 டேஸ்க்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் வந்து பார்த்தோம்னா கொடுப்பாங்க. அப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது மே 1 வந்து பார்த்தோம்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பில் ஜென்ரேட்டட் ஆகிறது எப்போ அப்படின்னா மே 30. ஓகேங்களா? மே 30. அப்போது டியூ டு ஜூலை. ஓகேங்களா? ஜூலை இல்லை, ஜூன். ஓகேங்களா? ஜூன் 15 டியூ டேட் வந்து பார்த்தோம்னா ஜூன் 15 வச்சுக்கோங்க. அப்போது ஜூன் 15க்குள்ள அமௌண்ட் பே பண்ணினா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஸ்மார்ட் யூஸருக்கு ஃப்ரீயாக ஷார்ட் டேர்மில் லோன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது அங்கே ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். அப்போது மினிமம் டியூ ட்ராப் அப்படின்னு சொல்லி இருக்குது. மினிமம் டியூ ட்ராப் அப்படின்னா பில்லு ஒரு 10K இருக்கும். ஓகேங்களா? பில் ஒரு 10K இருக்குது அப்படின்னா பேங்க் சொல்லும் மினிமம் டியூ ஒரு 500 மட்டும் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போது பீப்புள் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஓ, 500 மட்டும் நம்ம கட்டிட்டு மீதி இருக்கிறத அப்புறமேட்டு கூட கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சூப்பர், ஃபுல் அமௌண்ட் வேணாம் போல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரியாலிட்டியில் வந்து பார்த்தோம்னா அதான் டேஞ்சர். இப்போது ரிமைனிங் 9500 இருக்கும். அப்போது 9500க்கு மேலே மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 3% to 5% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஓகேங்களா? அது
அந்த சேலரி ஸ்லிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே பொறுத்தது. ஓகேங்களா? அப்போது இயர்லி ஆல்மோஸ்ட் 40% ஓகேங்களா, 30-40% இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்போ அதுவும் ஜிஎஸ்டி, லேட்டு ஃபீஸு, ஓகேங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே ஆட் ஆயிரும். ஸோ அப்படிங்கும்போது ஸோ 10K டெப்த் ஆயிரும், நம்ம ஸ்லோவாக ஹியூஜ் டெப்த் ஆயிரும். இதனால தான் மெனி மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து பார்த்தோம்னா கிரெடிட் கார்டுனால ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரெஸ் ஆக போகிறாங்க. ஓகே, இப்போது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போது 50K ரீபே பண்ண முடியல அப்படிங்கும்போது 4% மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க ஃபஸ்ட்டு மந்த்து. ஓகே, ஃபஸ்ட்டு மந்த்து 52Kவாக மாறும். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் மந்தில் 54Kவாக மாறும். ஓகேங்களா? அப்போது நெக்ஸ்ட் மந்தில் இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதே தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நடக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு நல்லது. அதே மாதிரி டெப்த்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு டேஞ்சரு. ஓகேங்களா? இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்கிட்டாவே போதும், எப்படி பேங்க்காக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போது பேங்க் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்க்குக்கு மல்டிபிள் இன்கம் சோர்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மெர்ச்சன்ட் ஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போது லேட் பேமெண்ட் பண்ணால் ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட்டாக வரும், அதில் அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிக்கும். அதே மாதிரி மெர்ச்சன்ட் ஃபீஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது ஷாப் கிட்ட ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபா, ஒரு 1K ஸ்வைப் அப்படின்னா மெர்ச்சன்ட் கிட்ட 980க்கு ஒன்லி செட்டில்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? செட்டில்மெண்ட் ஆகலாம். ரிமைனிங் பேங்க் அண்ட் ப்ராசஸர் வந்து பார்த்தோம்னா எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படிங்கும்போது லேட் ஃபீஸு அதே மாதிரி இருக்குது. லேட் ஃபீஸுங்கிறது டியூ டேட்டு மிஸ் பண்ணுறது. டியூ டேட் மிஸ் பண்ணால் 500 to 1000 சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இஎம்ஐ கன்வர்சேஷன் அப்படிங்கும்போது இஎம்ஐ ஈஸின்னு தெரியும், அவங்க ஹிட்டன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா இருக்கும் சம்டைம்ஸ். ஓகேங்களா? அது உங்களுக்கு நல்லா ஸ்லிப்பு எல்லாமே பில்லு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அதே மாதிரி கேஷ்பேக் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயாக மணியா அப்படின்னு கேட்டால் பீப்புள் திங்க் பண்ணுறது என்னென்னா, பேங்க்கு எனக்கு கேஷ்பேக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ ரியாலிட்டி பேங்க் ஆல்ரெடி மெர்ச்சன்ட் ஃபீஸு, இன்ட்ரெஸ்ட்டு, யூசர் டேட்டா, அதேமாதிரி ஸ்பெண்டிங் பிஹேவியர் த்ரூ மணி ஏர்ன் பண்ணிடுது. ஓகேங்களா? மணி ஏர்ன் பண்ணிடுது நம்மளை வச்சு. அதே மாதிரி கேஷ்பேக் மந்த்லி ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணால் சைக்காலஜிக்காக ட்ரிக் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ 10% கேஷ்பேக் அப்படிங்கும்போதுன்னு பார்த்தா பீப்புள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் 10% கொடுத்து அவங்க 100-200% வந்து பார்த்தோம்னா வாங்க வச்சுருவாங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி கிரெடிட் கார்டு எப்படி பில்ட் பண்ணுறது, ஓகேங்களா, பில்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? கிரெடிட் கார்டு கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிபில் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ யூஸ்ஃபுல் ஃபார் இப்போ ஹோம் லோனு, கார் லோனு, பிஸ்னஸ் லோனு. ஓகேங்களா? பேங்க் பார்க்கும்போது வந்துட்டு இந்த பர்சன்ஸ் எல்லாமே மணி டிசிப்ளினாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது அதாவது வந்து கரெக்ட் யூசேஜ் வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணுவாங்க. ஆன் டைம் பேமெண்ட் இருக்கும், லோ யூசேஜ் இருக்கும், லாங் ஹிஸ்ட்ரி இருக்கும், ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போது ஸ்மார்ட்டாக வந்து யூசேஜ் ரூல் அப்படின்னு நம்ம ஒரு கிரிட்டேரியா வச்சுக்கும்போது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரூல் நம்பர் 1 அப்படிங்கும்போது எப்பயுமே ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுங்க. மினிமம் டியூ அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? லிமிட்டடோட 30% வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணிக்குவாங்க கிரெடிட் கார்டுடைய லிமிட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 lakh லிமிட் அப்படின்னா 30Kக்குள்ளே வந்து பார்த்தோம்னா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது ரூல் 4 அப்படிங்கும்போது அன்னெசரியான இஎம்ஐ வந்துட்டு பார்த்தோம்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரூல் 5 அப்படிங்கும்போது ஸ்டேட்டஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மெனி பீப்புள் வந்து பார்த்தோம்னா சேலரி வரல ஆனால் ஐஃபோன் ஸ்வைப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கு தேவையில்ல. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதாவது வந்து டேஞ்சர் ஜோனுக்குள்ளே போகிற மாதிரி, டேஞ்சர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்த மாதிரி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நான் எப்படி யூஸ் பண்ணால் கிரெடிட் கார்டை கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு நைஃப் மாதிரி, ஒரு கத்தி மாதிரி. கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிவார்டு வரும், கன்வீனியன்ஸ் வரும், கிரெடிட் ஸ்கோர் ஏறும், அதேமாதிரி எமர்ஜென்சி சப்போர்ட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணல, நம்ம ராங்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெப்த் வந்துடும், ஸ்ட்ரெஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ட்ராப் ஆயிடுவோம். ஓகே, ஃபினான்ஷியலாக ஸ்லேவரி மாதிரி ஆயிடுவோம். ஓகேங்களா? இதுதான் பிரச்சனை. கிரெடிட் கார்டு வந்து இட்ஸெல்ஃப் பேட் இல்லை, பட் ஆனால் ஃபினான்ஷியலாக டிசிப்ளின் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது டேஞ்சரில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எண்டிங் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ரிச் பீப்புள் கிரெடிட் கார்டை டூல் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. மிடில் கிளாஸ் மோஸ்ட்லி எமோஷனில் வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்வைப் பண்ணுறது ஈஸி. ஓகேங்களா? ரீபே பண்ணுறது தான் ஒரு ரியல் கேமே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைமில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது
இது ஃப்ரீ மணி இல்ல, டெம்பரவரி லோன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா லிமிட்டா நீங்களே யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தோம்னா தேவையில்ல. ஓகேங்களா? நம்ம ஏஜுக்கு தேவையில்ல. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ முழுசா நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிக்கோங்க. நானும் உங்கள் மௌரியன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?